நம்மளை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வர்றது என்ன நோக்கம் தெரியுமா? தாவீத ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சது நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு நாட்டையே ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்கதான். ஹல்லேலூயா. நான் ஒரு ஸ்தானத்தில் வந்து நின்னதுக்கு நோக்கம் நான் ஒரு தேசத்தையே ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிற்பாட்டுறதுக்கு தான். ஹல்லேலூயா. யோசேப்பு ஒரு ஸ்தானத்தில் வந்து நின்னதின் நோக்கம் உலகத்தையே ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டதான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்ததின் நோக்கம் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொடுக்கத்தான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அவன் லைஃபை ஆண்டவருக்கு கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, நடக்கிற காரியங்கள் அவனுக்கு மட்டுமே ஆசீர்வாதமாக வாழ்ந்துட்டு போகிறவன் இல்லை, அவன் நாடுகளை ஆசீர்வதிப்பான். இவன் 12 கோத்திரத்தையும் தன் ஸ்தானத்தில் நிலைநிறுத்துகிறத பார்க்குறோம். அவர் சொல்கிறார், அந்த ஸ்தானத்தில் இஸ்ரவேலை 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்து நிலைநிறுத்தினார். அதே மாதிரி தான் மோசே யோசுவாலாம் பார்க்குறோம். அவங்களாம் என்ன பண்ணாங்க? அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள், தேசங்களை சுதந்தரித்தார்கள்.